டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது திங்களன்று தாக்குதலை சொன்னபடி நடத்துவாராக இருந்தால் அது சர்வதேச போர்க்குற்றமாக அமைந்துவிடும் என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை விவகார ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் மற்றும் ராணுவ விவகார ஆய்வாளர் ஆனஸ்புக் நீல்சன் ஆகிய இருவரும் வெளியிட்ட கருத்துக்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய வியூக தவறை சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றன. முதலாவது, டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் கோர்முஸ் நீரிணையை திறக்க விடுமாக இருந்தால் 48 மணி நேர அவகாசம் நாளை திங்கள் மாலை 8 மணி அளவில் முடிவடைகின்றது. எனவே அதன் பின்னர் அவர் தாக்குதலை நடத்த வேண்டும். இஸ்ரேலும் அந்த தாக்குதலுக்கு தயாராக இருக்கின்றது. ஈரானுடைய மின் நிலையங்களின் மீது முதலாவது தாக்குதல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இரண்டாவது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், மூன்றாவது எரிவாயு நிலையங்கள், நான்காவது பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஏற்கனவே அமெரிக்கா ஈரானில் இருக்கின்ற பெண்கள் பாடசாலை ஒன்றின் மீது டொம்குவாக் குண்டு வீசியது பிரச்சனையாக இருக்கின்ற நிலையில் இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் இது பற்றி கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த நகர்வு மிக மிக ஆபத்தானது என்று கூறுகின்றார். ஏன் ஆபத்தானது? எண்ணெய் கிணறுகளை அழிப்பாராக இருந்தால் அவற்றை மீள் கட்டமைப்பு செய்வதற்கு பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் மின்சாரத்தை நிறுத்தி விடுவாராக இருந்தால் ஈரானில் பல மில்லியன் மக்கள் இருளில் மூழ்குவார்கள். அப்படியான ஒரு தருணத்தில் அவர்கள் ஈரானினுடைய இப்போதைய ஆட்சியாளர்கள் மீது கோபம் கொண்டு போரை நிறுத்துங்கள் என்று அவர்களுக்கு எதிராக திரும்புவார்கள் என்று ஒரு கணக்கு போட்டிருக்கலாம். இந்த கணக்கு தப்பு கணக்காகவே இருக்கும். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய எண்ணம் அப்படி இருக்கலாம். அதனால் மின்சார கட்டமைப்புகள் மீது அவர் தாக்குதலை நடத்துவதற்கு முயற்சி எடுப்பார். எண்ணெய் கிணறுகள் மீது தாக்குதல் நடத்தினால் அது பொருளாதாரத்தை முடக்கும் செயலாகும். அது ஈரானிய பொதுமக்களினுடைய சோத்தில் மண்ணை அள்ளி போடுகின்ற செயலாக அமையும். மின்சாரம் இல்லாமல் போனால் குடிநீர் தடைப்படும், வைத்தியசாலைகள் செயற்பட முடியாது, பாடசாலைகள் இயங்காது, சமூக வாழ்க்கை முற்றாக ஸ்தம்பித நிலை அடையும். இது பயங்கரவாத தாக்குதலுக்கு இணையானதாகும், சர்வதேச போர்க்குற்றமாகும். எப்படி ஒரு பயங்கரவாதி தாக்குதலின் பொழுது பார்க்கப்படுகின்றாரோ அதுபோல ஒரு பார்வையை தரும் இந்த தாக்குதல்கள் என்று கூறுகின்றார். காரணம், மின்சாரம் உள்ளிட எரிபொருள் வரை தாக்குதலை நடத்துவது இராணுவத்திற்கு எதிரானது என்பதை விட பொதுமக்களே அதில் அதிகமாக பாதிப்படைவார்கள். பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கின்ற போரை நடத்துவது சர்வதேச சட்டப்படி போர்க்குற்றமாகும், பயங்கரவாத தாக்குதலாக அது அமையும். இதனுடைய மறுபக்கம், உலக சந்தையில் எரிபொருட்களினுடைய விலை உயரும், வாழ்க்கை செலவு உயரும், ஈரானிய மக்களை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் உலக மக்களையும் பாதிக்கின்ற ஒரு வேலையாக இது அமைந்துவிடும். டொனால்ட் ட்ரம்ப் முதலில் ஈரானினுடைய பாரிய மின் நிலையங்களையே தாக்கி அழிப்பேன் என்று கூறுகின்றார். அப்படி செய்வதன் மூலமாக ஈரானுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி ஒரு தீர்வுக்கு நெருங்கி வரட்டும் என்று அவர் கருதுகின்றார். அதுதான் ஈரானுக்கு இது கடைசி சந்தர்ப்பம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் இதற்கு அடிபணியாது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வியாபாரி. எனவே இத்தகைய உயர்தர மிரட்டலின் மூலமாக அடிபணிய வைப்பதற்கு முயற்சி எடுப்பார். அவருக்கு நீதி என்பது கிடையாது. ஆனால் ஈரானியர்களுக்கு பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆட்சி இஸ்லாமிய குடியரசு ஆட்சி. எனவே டொனால்ட் ட்ரம்பிற்கு அவர்கள் அடிபணிய மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்பிற்கு அடிபணிவதை விட மரணம் அடைவதை அவர்கள் மகிழ்வாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோநிலையில் இருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்தில் இத்தகைய செயல்கள் எந்தவித பயனையும் தராது என்று அவர் குறிப்பிடுகின்றார். டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதலை நடத்தினால் ஈரான் ஒரு மாபெரும் மனித பேரவலத்தை சந்திக்கும். பல கோடி மக்கள் மின்சாரம் இல்லாமல் இருளில் கிடப்பார்கள். இஸ்ரேலும் இந்த அழிவில் பங்கேற்குமாக இருந்தால் இது ஒரு பிராந்திய போராக உடனடியாகவே மாற்றமடையும். அதனுடைய விளைவுகள் என்ன ஆகும் என்று இப்பொழுது கூற முடியாது என்பது அவருடைய கருத்தாகும். ஈரானை அழிப்பீர்களாக இருந்தால் மத்திய கிழக்கை நாங்கள் அழிப்போம் என்று ஈரான் கூறியிருக்கின்றது. ஆகவே மத்திய கிழக்கு நாடுகளும் ஈரானை போல அழிவை சந்திக்கின்ற பொழுது அது உலகத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்பதாக அமைந்துவிடும். இதனால் வருகின்ற விளைவை உலகால் தாங்க முடியாது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். இவ்வாறான இக்கட்டான நிலையில் விவகாரம் வந்து நிற்கின்றது. எந்த வழியாலும் முட்டவிழ்க்க
தவிர்க்க முடியாத அளவிற்கு மோசமான ஓர் இடத்தை தொட்டிருக்கின்றது. எனவே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் இந்த விவகாரத்தில் அவர் மிக ஆழமாக செல்லக்கூடிய அளவிற்கு மிக ஆபத்தான ஒரு புள்ளிக்கு வந்திருக்கின்றார். மேலும் சில மணி நேரங்கள் தான் இருக்கின்றன. மணித்துளிகள் கரைந்து கொண்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்ய போகின்றார் என்பதை உலகம் பார்த்தபடி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை அழிக்க முற்படுவாராக இருந்தால் உலகத்தின் எதிர்ப்பை சந்திக்க நேரிடும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.